மெட்ரோ ரயில் இரண்டாவது புதிய வழித்தடத்திற்கு டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மெட்ரோ ரயிலின் 2 புதிய வழித்தடத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, கூடுதல் தகவல். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் ஏற்கனவே 2 வழித்தடங்களில் ரயில்கள் இயங்கி வருகிறது. குறிப்பாக 2ஆம் கட்ட திட்டத்தில் 3 வழித்தடங்களில் விறுவிறுப்பாக இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையில் 15.46 கிலோமீட்டர் தொலைவிற்கு 9335 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கும், அதே போல கோயம்பேடு முதல் ஆவடி வழியாக பட்டாபிராம் வரையில் 21.76 கிலோமீட்டர் வரையில் 9744 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கும், அதே போல பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக சுங்கவாச்சத்திரம் வரையில் 27.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு 8779 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டத்திற்கும் விரிவான திட்ட அறிக்கையில் பெறப்பட்டு ஒன்றிய அரசு அனுமதிக்கு அனுப்பப்பட இருக்கிறது. இது அடுத்தடுத்து பணிகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து 2 புதிய வழித்தடங்கள் தொடர்ச்சிற்கான பணிகள் என்பது நடைபெற இருப்பதாக சட்டசபையில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. அது தாம்பரம் முதல் வேளச்சேரி வழியாக கிண்டி வரையில் 21 கிலோமீட்டர் தொலைவிற்கும், அதே போல கலங்கரை விளக்கம் முதல் உயர்நீதிமன்றம் வரையில் 6 கிலோமீட்டருக்கும் புதிய வழித்தடங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என சமீபத்தில் சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த 2 வழித்தடத்திற்கும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிக்கான அந்த டெண்டர் என்பது தற்போது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் டெண்டர் என்பது கோரியிருக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.